Hi, hello, welcome to MNX Skill. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா zoom effect premium proல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். You can also call it a simple dolly effect. So let's start the process. First video import பண்ணிட்டேன். Then a timelineல எடுத்து போட்டுக்கோங்க. Timelineல போட்டதுக்கு அப்புறம் அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு effects control மேல இருக்கும் source பக்கத்துல அத கிளிக் பண்ணீங்கனா motion சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல ஒன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கனா position and scale ன்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும். Position வந்து என்னன்னா like up and down move பண்றது வீடியோ right to left and then scale வந்து zooming and zoom out. So first scaleக்கு பக்கத்துல ஒரு டைம் இது மாதிரி இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் zoom பண்ணுங்க. அந்த வேல்யூவை இன்கிரீஸ் பண்ணுங்க scale வேல்யூவை. So increase பண்ணும்போது zoom ஆகும். Again நான் பொசிஷனோட டைமிங் செட் பண்ணிட்டு நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன். அந்த வீடியோட மிடில்ல திருப்பியும் அந்த டைமிங் இது வெச்சிட்டு ஜூமை இன்க்ரீஸ் பண்றேன். Then lastல இப்போ again அந்த வீடியோ லாஸ்ட்ல வந்து டைமிங் பாயிண்ட் அவுட் பண்ணி zoom இன்க்ரீஸ் பண்றேன். சோ உங்களுக்கு ஸ்டார்டிங்ல zoom வந்து ரொம்ப zoom ஆகிறது நல்லாவே தெரியும். நான் ஸ்டார்டிங்ல பொசிஷன் வந்து ரைட் சைடு மூவ் ஆகுற மாதிரி கொடுத்திருந்தேன். இப்போ அந்த வீடியோட எண்டிங்ல வந்து திருப்பியும் டைம் அவுட் பண்ணி லெஃப்ட் சைடு மூவ் ஆகுற மாதிரி நான் பொசிஷன் வைக்கிறேன். ஸோ லெஃப்ட் சைடுக்கு நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு போகும். ஸோ உங்களுக்கு லெஃப்ட் சைடு மூவ் ஆகுறது நல்லாவே தெரியுது. நான் ஏன் லெஃப்ட் சைடு வைக்கிறேன்னா எனக்கு அந்த மவுண்டன் கொஞ்சம் பாதி தெரியணும் அந்த போட்டோட. ஸோ நான் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறேன் எண்டிங்கில். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணும்போது தெரியும் ஜூம் ஆகி ரைட்டில் மூவ் ஆகுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதுதான் டாலி எஃபெக்ட் சொல்லலாம், ஏன்னா ஜூம் எஃபெக்ட் கூட சொல்லலாம். இப்போ நான் ஸ்லோவாக மூவ் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு தெரியும் அது ஜூம் ஆகிறது. இப்போ நம்ம ஜூம் எஃபெக்ட் பார்த்தோம், ஆல்சோ கால்ட் இட் as சிம்பிள் டாலி எஃபெக்ட். இப்போ நெக்ஸ்ட் பேசிக் ஆடியோ சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிடுங்க இந்த வீடியோவை. கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ஆடியோ இருக்க ஏதோ ஒரு நான் வீடியோ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வீடியோ இம்போர்ட் ஆயிடுச்சு. அதுலேருந்து ஆடியோ மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நான் டைம்லைனில் வைக்கிறேன். ஆடியோவோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா அந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணி ஆடியோ கெயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆடியோ கெயினில் நீங்கள் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், வால்யூம் டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த லேயரில் பாருங்கள் வேவ்ஸ் அதிகமாக இருக்கும். அகெயின் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ பாருங்கள் அந்த சவுண்ட் வேவ்ஸ் அதிகமான மாதிரி அந்த லேயரில் காமிக்கும். இப்போது அந்த ஆடியோவில் இருக்க நாய்ஸ் நீங்கள் ரெடியூஸ் பண்ணணுன்னா எஃபெக்ட்ஸில் போனீங்கன்னா டீநாய்ஸ்ன்னு இருக்கும். அது எதில் இருக்குன்னா ஆடியோ ட்ரான்சிஷனில் போனீங்கன்னா டீநாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ட்ராக் பண்ணி இந்த ஆடியோ லேயரில் ட்ராப் பண்ணுங்கள். ஸோ டீநாய்ஸ் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் அந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டீநாய்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறது தெரியும். அதில் பைபாஸ்க்கு பக்கத்தில் ஒரு டிக் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க.
அதை டிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நாய்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஓகே கொடுத்துருங்க. ஸோ டீநாய்ஸ் ஆகிருக்கும், உங்கள் ஆடியோலேருந்து நாய்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்கும். இப்போது உங்கள் ஆடியோவுக்கு எஃபெக்ட் லைக் ஃபேடு கொடுப்பாங்க. ஃபேட் இன் அண்ட் ஃபேட் அவுட் கொடுக்கணுன்னா எஃபெக்ட்ஸில் போய் ஆடியோ ட்ரான்சிஷனில் எக்ஸ்போனென்ஷியல் ஃபேடுன்னு ஒன்று இருக்கும், அதை ட்ராக் பண்ணி ஆடியோட ஃப்ரண்ட்லேயும் அண்ட் ஆடியோட எண்ட்லேயும் கொடுங்க. ஸோ ஸ்மூத்தாக வர மாதிரி இருக்கும். ஸோ ஆடியோ ப்ளே பண்ணும்போது ஸ்லோவாக மெதுவாக வந்து அதுக்கப்புறம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுதான் ஃபேட் ஆப்ஷன். உங்களுக்கு ஆடியோ டைரெக்டாக ரெக்கார்ட் பண்ணணுன்னா அந்த மியூட்டுக்கு பக்கத்தில் மைக் சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ரெக்கார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம ஹெட்செட் வந்து சிஸ்டமில் இன்சர்ட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகும். எனேபிள் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஆடியோவில் போய் ஆடியோ மிக்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டு கம்மி பண்ணுறது, கெயின் பண்ணுறது, தென் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அதில் காமிக்கும். ஸோ நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஜூம் எஃபெக்ட் அண்ட் பேசிக் ஆடியோ சிஸ்டம் பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on the next video. Bye bye.